நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையினுடைய போக்கு பிடிக்கல. அந்த காரணத்தால நான் இந்த வாக்கெடுப்பு புறக்கணிக்கிறேன். அதே மாதிரி நான் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். அந்த பதவியும் ராஜினாமா பண்றேன். திரு அருண்குமார், தலைமை அப்படிங்கறது நீங்க யாரை குறிப்பிடுறீங்க? அதாவது தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிங்கிறீங்களா அல்லது அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சசிகலாவுடைய தலைமை? அதிமுக பொதுச் செயலாளருடைய தலைமை. அதாவது நீங்க கூவத்தூர்ல தங்கி இருந்தீங்களா சார்? ஆமா. இப்ப அங்க என்ன மாதிரி நடைமுறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது பற்றி சொல்லுங்க. அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒற்றுமை இருந்து ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சு அங்க ஒன்றுபட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். வேற அங்க ஒன்றும் இது கிடையாது. அது மாதிரி நீட்டா டீசென்டா நடந்துக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் அங்க பிரச்சனை கிடையாது. திரு அருண்குமார், தற்போது நீங்க கூவத்தூர்ல இருக்கீங்களா இல்ல தற்போது நீங்க வெளியே வந்துட்டீங்களா? தற்போது அங்க யாரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? தற்போது அங்க எந்த மாதிரியான சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? அங்க சூழ்நிலையில எனக்கு நான் நேற்று மத்தியானமே வந்துட்டேன். நான் இப்ப என்னுடைய சொந்த ஊர் பெரியநாயக்கம்பலம் இருக்கேன். அங்க ஒன்றும் வேற ஒன்றும் தப்பான இதெல்லாம் கிடையாது. அங்க வந்து நாங்கெல்லாம் ஒன்று போட்டு இருந்து ஒட்டுக்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். வேற மாதிரி அங்கெல்லாம் வேற எந்த விதமான இது கிடையாது. இல்லாட்டி நான் இப்ப வந்திருக்க முடியும் அங்க ஊருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி எல்லாம் இல்லை. அங்கெல்லாம் நல்லா இருக்கு. அது மாதிரி கிடையாது. பட் எனக்கு பிடிக்கல அந்த தலைமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி இந்த இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமா இருந்தது. அதை வந்து அம்மா அதுக்கு பின்னாடி கட்டி காப்பாற்றி இன்னைக்கு இந்தியாவிலேயே 3வது ஒரு பெரிய கட்சியை கொண்டு வந்து 50 எம்எல்ஏ 50 எம்பிக்களை இன்னைக்கு தேர்ந்தெடுத்து இந்த கட்சியை சிறப்பா வழிநடத்தாங்க. அவங்க மறைவுக்கு பின்னால் இன்னைக்கு போயிட்டு இருக்க போக்கு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, மக்கள் மனசாட்சி ஏற்றுக்கிறது. மக்கள் மனசாட்சிப்படி என்னுடைய மனசாட்சிப்படி சுயமா இந்த முடிவு எடுத்தேன். திரு அருண்குமார், அதாவது உங்களுடைய மனநிலையை போன்றே வேற யாராவது அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது இருக்காங்களா? அது பற்றிய தகவல் ஏதாவது இருக்கா? இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய நடவடிக்கை பற்றி நான் சொல்ல முடியும். பட் அவங்க எல்லாம் இப்படி சூழ்நிலை எனக்கு தெரியாது. என்னுடைய மனசாட்சி என்னுடைய தொகுதி மக்கள், என்னுடைய ஊர் மக்கள், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்டாகும். அது அடிப்படையில் நான் நினைக்கிறேன். திரு அருண்குமார், அதாவது துணை பொதுச் செயலாளராக டிடி தினகரன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இது குறித்து உங்களுடைய கருத்து? அதுதான் சார் நான் சொல்றேன். அதெல்லாம் தான் தலைமையினுடைய முடிவுங்கிறேன். அந்த முடிவு தான் பிடிக்கலன்னு சொல்றேன். இந்த கட்சியில வேற யாராவது போட்டிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. அவங்களே கொண்டு வந்து திணித்துறாங்க, குடும்ப ஆட்சிங்கிறாங்க. அது மக்கள் ஏற்றுக்கொள்ளாதவே திரும்பி மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க. கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாத கட்சி தொண்டருக்கு திணிக்கிறாங்க. அதுதான் பிடிக்கலங்கிறாங்க. வேற என்ன இந்த கட்சியில தப்பு? அது பிடிக்கல. அது எவ்வளவு நாளைக்கு நீ தாங்கிறது? இது இந்த சூழ்நிலையே வந்து மீறி இப்படி பண்றதுக்கு வரும்போது உனக்கு எப்படி சரியாகும்? அது அந்த மன அழுத்தத்தில் தான் நான் வந்துட்டேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. திரு அருண்குமார், அதாவது ஓபிஎஸ் அணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவங்க இவங்களை நீக்கிறாங்க, அவங்களும் இவங்க நீக்கிறாங்க, நேற்று அவங்களும் இவங்க நீக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. என்னுடைய மக்கள் என்ன மறிந்து மக்களுடைய இது பிறகு நான் நடக்கிறேன். அவ்வளவுதான். கட்சி தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்களுடைய கருத்து என்னவோ, விருப்பம் என்னமோ அதை நான் நிறைவேற்ற அது என்னுடைய கடமை. நான் கட்சியில் கீழ்மட்டிலிருந்து வந்தவன். அவங்களுக்கு உணர்வு தெரியும். அவங்களுடைய விருப்பம் என்னவோ அதை தான் நான் செஞ்சு கொடுக்கணும். அது அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நான் செய்யறேன். திரு அருண்குமார், அவை தலைவர் திரு மதுசூதனன் சசிகலா உள்ளிட்ட அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்க செய்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து? அதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. கட்சியின் அவைத்தலைவர் வந்து பொதுச் செயலாளர் நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கான்னு தெரியல. அதை பத்தியெல்லாம் நான் போக விரும்பல சார். எனக்கு வந்து தலைமையுடைய போக்கு பிடிக்கல. 30 நிலைமை அவ்வளவுதான். மற்றவர்கள் அப்புறம் பார்ப்போம்.